அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதியில் ட்ரிங்க்ஸ் அப்படின்னாலே ஆல்கஹால் தான் அப்படின்னு ஆயிருக்குது. அது அடிக்ஷன் வரைக்கும் போயிருக்குது. அது சமுதாயத்தில் குறையோடி போயிருக்கிற ஒரு நோயாகவே இருக்குது. இந்த ஆல்கஹால் அடிக்ஷன்லேருந்து வெளிவரதுக்கான வழி என்ன, சித்த மருத்துவத்தின் மூலமாக அதற்கு தீர்வு என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கான டாபிக். இது யாருக்கான வீடியோ அப்படின்னாக்கா, ஒரு காலேஜுக்கு போகிற நிலைமையில் இருக்கிற பையன், டிவியில் தான் பார்க்குறோம், சினிமாலெலாம் பார்க்குறோம், ஜாலியாக குடிக்கிறாங்க, அது போல் ஜாலி போல் இருக்குது, காலேஜ் எப்போ போட்டு பார்க்கலாம், போகணுன்னே தரிச்சிட வேண்டியதான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்கள்ல, அவங்களுக்கான வீடியோ. அப்புறம் என் பையங்க சும்மா எப்போயாவது தாங்க குடிப்பான், இல்லாட்டி எங்கள் வீட்டுக்காரங்க ரொம்ப தங்குங்க, அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனைலாம் இல்லை, எப்போயாவது குடிப்பாருங்க, அது பீர் தாங்க குடிப்பார் அப்படின்னு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற பெண்களுக்கானது. அடுத்தது பார்த்திங்கன்னா, நான் ஒரு பெரிய ட்ரிங்கர்லாம் இல்லைங்க, எப்போயாவது குடிப்பீங்க, சோசியல் ட்ரிங்கருங்க, அது பெரிய தப்பு ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் சிக்கலெல்லாம் மாட்டிட மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்ருக்கிற ஆண்களுக்கு. அப்புறம் ஆமாங்க, இது சிக்கல் தாங்க, நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேங்க, எத்தனையோ முறை பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் இது ஒரு பிசாசு மாதிரி என்னை பிடிச்சிக்கிட்டு விட மாட்டேங்குது, நான் உதறி பார்க்குறேன் ஆனால் அது விட மாட்டேங்குது, இது ஏதோ ஒரு பிரச்சனைக்கு கொண்டு போயிருமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும், எப்படியாவது ஒரு துரும்பு கிடச்சிச்சின்னா அதை பிடிச்சி மேலே ஏறி வந்துட மாட்டோமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு பாதாளத்தில் கிடக்கிற ஆண்களுக்கும் ஆன வீடியோ தான் இது. சரிங்களா? பொதுவாக பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு கார்னர் பண்ணிடுவோம். குடிக்கிறவரை பார்த்திங்கன்னா, ஒரு குடியாரன், சொன்ன பேச்சு கேட்காதவன், திமிரு பிடிச்சவன், அவன் சொன்ன பேச்சு கேட்காதனால தான், கெட்டு போனதுனால தான் இப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டு அவனை திருத்துறதுக்கு முயற்சி பண்ணுறேன்னு பேர் வெளியில் சண்டை போடுறது, அடிக்கிறது, பிடிக்கிறது, கம்ப்ளைண்ட் பண்ணுறது, சேராமல் இருக்கிறது, பேசாமல் இருக்கிறது, இப்படிலாம் நிறைய வழி பார்த்து எப்படி குடியே விட முடியாதுன்னு கடைசி அவனுக்கு தெரியுதோ, அதே மாதிரி அந்த பெண்களுக்கு இவனை திருத்தவே முடியாதுன்ற ஒரு இடத்தையும் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் விரக்தியாகி அவனுக்கான பாதிப்பை விட இந்த பெண்ணுக்கான பாதிப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் செத்து பிழைக்கும், ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆயிருமோ அப்படிங்கிறது, அல்ட்டி ஏதாவது ஆயிருமோ, உடம்புக்கு ஆயிருமோ, நம்ம பார்க்குறோமே குடிக்கிறதுல ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ஒருத்தர் இறக்குறது. ஆனால் எப்படி காட்சிப்படுத்தப்படும்னா, ஏதோ ஆக்சிடெண்ட்டில் இருந்தார், அப்புறம் ஒரு தீர்க்க முடியாத ஒரு நோயில் இருந்தாருன்னா, ஆனால் அதுக்கு பேக்ரவுண்டில் என்ன இருந்திருக்கும்னா ஆல்கஹால்னு ஒன்று இருந்திருக்கும். அதை நிச்சயமாக இந்த குடி மட்டும் இல்லாமல் தான் இருந்தாலும் நல்லா இருந்திருப்பாயா அப்படிங்கிற அந்த புலம்பெல்லாம் கேட்டு அந்த பெண்ணுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இன்செக்யூரிட்டி வந்துடும். அது அந்த மன உளைச்சலில் இருக்கிற இந்த பெண்களையும் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போது அந்த குடி வெறி நோயாளர்களை தான் பார்க்கணும். அவங்க மீது மிக மிக அக்கறையோட, பாவப்பட்டு அவங்க மேலே அக்கறையோட அணுகணுமே ஒழிஞ்சு இந்த மாதிரியான வேலையில் வச்சுக்கூடாது. நல்லா தெரிஞ்சுங்க, இந்த பாவப்பட்டுன்ற வார்த்தை யூஸ் பண்ணல. இப்போது குடிச்சிட்ருக்கிற நீங்கள் யாராவது இதை கேட்டிங்கன்னா சுரீர்ணும், பச்சை மிளகாக உள்ளே சுருகின மாதிரி இருக்கும், எரிச்சலாக இருக்கும், கோபமாக இருக்கும், என்னை பார்த்தா வெறுப்பாக இருக்கும், நீலாம் ஒரு லூசுன்ற மாதிரி இருக்கும். எனக்கா ரொம்ப ரொம்ப ஈகோஸ்டிக்காக ஆனால் பெர்சனாக மாற்றிருக்கும். இது எப்படின்னா, ஐயோ நீ என்னையா சொல்கிறது, நடக்குது விட தெரியாதா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறத போய் பாவப்பட்டுன்னு சொல்லிட்டா போச்சு, மொத்தமும் அவர் ஈகோவே அடித்து காலி பண்ணுற மாதிரி ஆயிரும். ஆனால் உண்மை அதுதாங்க, நான் சொல்லலைனாலும் யார் சொல்லலைனாலும் அதுதான் உண்மை. உங்கள் மீது பாவப்பட்டு உடன் இருப்பவர்கள் அக்கறையோடு சரி பண்ணால் மட்டும்தான் இது சரி பண்ண முடியும். ஏன்னா இது உங்கள் கையிலேயே இல்லை. சரி, யாராவது ஒருத்தர் நானே சரி பண்ணிக்கிறேங்க, சரி பண்ணுறதுக்கு ஆனால் தேவை வந்துருச்சு, நானே வர்றேன் அப்படின்னு ஒரு டாக்டரை பார்க்குறதுக்கோ அல்ட்டி வேறு ஏதாவது ஒரு வழிமுறை தேடுறதுக்கோ முயற்சி பண்ணார்னா 100% சக்ஸஸ். ஏன்னா அப்படி ஒரு மனநிலையில் வந்துட்டார்னா அவர் ஜெயிச்சிருவார்னு அர்த்தம். ஏன்னா தன் தவறை உணர்ந்துட்டார், அதை சரி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டார்ல, அப்போ நிச்சயமாக அது மாற்றப்படலாம். எங்களுக்கு இப்படி யாராவது சொல்லி கேட்டான்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா வரக்கூடிய எல்லாருமே யாருன்னு கேட்டிங்கன்னா, அவனை அடித்து கூப்பிட்டு வந்திருப்பாங்க, அல்லாட்டி வலுக்கட்டாமல் கூப்பிட்டு வந்திருப்பாங்க, அல்லாட்டி ஒரு நிர்பந்தத்தில் சத்தியம் பண்ணிட்டு வந்திருப்பான், அல்லாட்டி வேறு வழி இல்லாமல் வந்திருப்பான். வீட்டில் எல்லோரும் பேசி வச்சு, உனக்கு இனிமேல் தொழில் நடந்து காசு தரான், ஆனால் குடி மட்டும் விடணும்டா, சரி பேசா போயிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவான். அவனுக்குள்ளே என்ன ஓடிட்டு இருக்கோம், வரக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் போயிட்டு குடித்தா யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு நினப்பில் வரவங்க தான் இருப்பாங்க ஒழிஞ்சு, நானே விடணுங்க, எனக்கு அவமானமாக இருக்குங்க, இது விட்டு ஒழிக்கணுங்க, ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கன்றவங்க நிச்சயமாக வந்துடுவாங்க. சரி, அப்போ அந்த 2ஆம் கட்டமாக வராங்க இல்லையா, அவங்களையும் வேறு வழி இல்லை, எப்படியாவது குடித்து தூக்கித்தான் விட போகிறோம், அதில் எந்த மாற்றம் இல்லை.
ஆனால் எது ஈஸின்னு சொல்ல வரேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொசைட்டி வந்து பார்த்திங்கன்னா இப்படின்னே பார்த்திங்கன்னா அரசாங்கத்தை வந்து நிறுத்த சொல்லுங்கள், அப்புறம் நிறுத்துகிறோம் அப்படின்னு இது கவர்மெண்ட்னால தான் இப்படி கெட்டு போச்சு இப்படிலாம் வந்து குறை சொல்லிட்டு இதெல்லாம் வந்து இல்லைங்க, இப்படி தான் இருக்கும். பாருங்க சோசியல் மீடியா இருக்குது, ஊர் சுற்றுறதுக்கு நிறைய வழி இருக்குது, அதையும் தாண்டி அவன் கெட்டு போகாமல் இருக்கணும், அவ்வளோதான். எதையாவது ஒன்று குறை சொல்லிவிட்டு நம்ம பிள்ளை தான் கரெக்டு அப்படின்றது மாதிரிலாம் இதில் தப்பிச்சிட முடியாது. இப்படி தான் இருக்கும் இந்த சொசைட்டி. இதுக்குள்ளே நம்மளை சேர்ந்தவங்களை எப்படி நல்லபடியாக கரையேற்றுறதுன்றது தான் இங்கே ப்ராப்ளமே. பெரிய வந்து ஒரு ஏற்றத்தாழ்வை கொடுக்கக்கூடிய ஒரு மகா மோசமானது தான் இந்த ஆள்கள். ஒரு சின்ன உதாரணம், நம்ம வந்து பார்த்திங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் எல்லாத்தையும் தெரியும், காட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு கூட சொல்லுவோம், உலக அளவில் ஃபேமஸ், சரிங்களா? ஆனால் வினோத் காம்ப்ளின்னு யாரையாவது தெரியுமா அப்படின்னா நிச்சயமாக வந்து 80s பீப்புளுக்கும் 90s ஆரம்பத்துக்கும் தெரியும். வினோத் காம்ப்ளின்னு ஒரு பிளேயர் இருந்தார். அவர் வந்து இவரோட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். இவர் 2 பேரும் மும்பை டீமில் விளாண்டவங்க. ஃபஸ்ட்டு வந்து 2 பேரோட பார்ட்னர்ஷிப் தான் வந்து 350+ என்னமோ அடித்தாங்க. அதில் தான் வந்து இப்படி ஒரு ரெட்டையர் இருக்கான்னு சொல்லிட்டு 2 பேருமே டீம் போட்டோம். 2 பேரும் ஒரே நேரத்தில் என்ட்ரி ஆகிறாங்க. சச்சின் டெண்டுல்கர் டபுள் செஞ்சுரி அடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் 2 டபுள் செஞ்சுரி அடிச்சிட்டார். லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், பயங்கரமான ப்ரில்லியண்ட்டான பேட்ஸ்மேன், ரொம்ப ரொம்ப அக்ரெசிவான பேட்ஸ்மேன். பார்க்குறக்கு அவரோட ஸ்டைலை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ யாருக்காவது தெரியுதா அல்லது அடுத்த லெவலில் இருக்கிற மேட்ச்லலாம் அவர் விளாண்டாரானா? இல்லை. ஏன்னா அவர் குடிக்கு அடிமையாயிட்டார். கடைசி வரைக்கும் மீள முடியல. இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. ஒரு 2 பேரும் ஒரு நிகழ்ச்சி போயிருப்பாங்க. இவர் ஸ்டேஜில் உட்காந்துருப்பார், இவர் கீழே ஆடியன்ஸ் உட்காந்துருப்பார். அவர் அங்கேருந்து இறங்கி வந்து சச்சின் வந்து கட்டி பிடிச்சிட்டு போவார். அவர் தடுமாறி ஒரு வயசானவர் மாதிரி ஒரு தோட்டத்தில் இருக்கும், யாருன்னே கண்டுபிடிக்க முடியல. பார்த்தா வினோத் காம்ப்ளின்னு சொன்னோன்னே அந்த அந்த எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க. அப்படி ஒரு இது நடந்தது. ஸோ அப்போது ஒரு ஸ்டேஜில் ஒரு நிகழ்ச்சிக்கு கதாநாயகனாகவும் ஆக்க வைக்கும், ஒரு சாதாரண ஒரு பார்வையாளரும் ஆக்க வைக்கிறதுக்கான ஒரு பெரிய வித்தியாசத்தை செய்யக்கூடியதான் இந்த குடி. நிறைய செலிபிரிட்டிஸ் எக்ஸாம்பிள் சொல்லலாம். சாவித்திரி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நடிகையில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி சிவாஜிக்கு இணையாக பேசப்பட்ட ஒரு நடிகை. ஆனால் அவங்க வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிற அளவுக்கு அவங்க வந்துட்டாங்கன்னா காரணம் என்னன்னாக்கா குடி. அவ்வளோ பெரிய மகா நடிகை. ஆனால் கடைசி காலத்தில் குடித்து ரொம்ப சிரமப்பட்டு நிறையறாங்க. இது நம்ம பேசுகிறதெல்லாம் வந்து அவங்களோட சொந்தக்காரங்க யாராவது கேட்டாங்கன்னா இப்படி ஒரு நிலைமை வந்து சாவித்திரிக்கு வரணுமா அப்படிங்கிற ஒரு பேட் எக்ஸாம்பிளாக சொல்கிறதுக்கு வரணுமா அப்படின்னு கூட மோசமானதான். இதை பயன்படுத்துறதுக்கு காரணம் இதன் மூலமாக யாராவது 2 பேர் பயன்படுத்துமேன்னு தானே ஒழிஞ்சு அவங்கள குறை சொல்கிறதுக்கோ வந்து குத்தி பார்க்குறதுக்கோ இல்லவே இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய செலிப்ரிட்டிஸ், அதாவது இன்னும் பார்த்திங்கன்னா இளம் தரமில் இருக்கிற எத்தனையோ சினிமா நடிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் பயங்கரமாக மின்னிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குடியில் மாட்டி ஒன்றும் இல்லாமல் போனவங்க இன்றைக்கி வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் மேலேயே வர முடியாமல் போனவங்களும் எக்ஸாம்பிள் சொல்ல முடியும், உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அப்படி சிக்கிட்டு மீண்டு வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் புகழ் உச்சத்தில் இன்றைக்கி வரைக்கும் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நான் சொல்லணுன்றதே இல்லை. அதில் வந்து பார்த்திங்கன்னா பெண் நடிகைகளும் அடக்கம், அது ஆண் நடிகர்களும் அடக்கம். என்ன ஆணுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் வலுவும் மன வலுவும் ஜாஸ்தி, அதனால் மீறி வெளியே வந்துடும். பெண் வந்து மாட்டினதான், தொலைஞ்சது தான். அதனால தான் வந்து கவனமாக இருக்கணும்னு சொல்கிறது. பாட்டில் ராதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான திரைப்படம் வந்தது. அதை ஏன் இங்கே எடுத்துக்கிறேன்னாக்கா, உண்மையிலேயே வந்து இன்றைக்கி தேதியில் இந்த சோசியலாக என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறத அப்படியே பட்டவர்த்தனமாக வெளிக்காமிச்ச ஒரு படம் அது. அந்த குடிக்கிற ஆளோட மனைவி இருப்பா, அவளுக்கு என்னென்னலாம் நடக்கும்ன்றதான் அதில் இருக்கும். அவளை வந்து பார்த்திங்கன்னா அபகரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அவளோட மன உளைச்சல், இப்படி நம்ம கணவன் குடியாரனாக இருக்கிறதுனால தானே இதெல்லாம் நடக்குது நமக்கு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கதை போகும். அது எத்தரசனமான உண்மை. பாருங்கள், ஒரு சமுதாயத்தில் ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பே பார்த்திங்கன்னா அந்த கணவன் தான். அவன் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கானோ அந்தளவுக்கு அவன் பாதுகாப்பாக இருக்க முடியும். அதாவது நான் இந்த செக்ஸ் ரீதியான ஒரு இது மட்டும் சொல்லலை, நான் மொத்தத்தில் பொதுவாகவே அந்த ஆணுக்கு வந்து தினமும் குடிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த திறனி தான் போயிடுது. ஆனால் அதை ஒருபோதும் அவன் கவனிக்கிறதில்லை, உணர்றதில்லை, ஒத்துக்கிறதும் இல்லை. நான் யார் தெரியுமா, நான் எப்படி இருப்பேன் தெரியுமான்னு கடைசி வரைக்கும் பேசுவான். பார்த்தீங்கன்னா இதை இன்னொரு உதாரணமாக சொல்லணும்னாக்கா, இந்த பூவிழி வாசல் இல்லைன்னு சொல்லிட்டு 90s வந்த படம். சத்யராஜ் வந்து அதில் இருப்பார். ஒரு சின்ன பொண்ணு, ஒரு குழந்தை இருக்கும், வாய் பேசாது.
காது கேட்காது. அவங்க அப்பா அம்மாலாம் கொலை செய்யப்பட்டுருவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சத்யராஜ் நல்லா குடிக்கிற பழக்கம் உள்ளவர். ஒரு ரூமில் வந்து இருப்பாங்க. அந்த அந்த குழந்தைக்கு வந்து மிகப்பெரிய த்ரெட்டு வந்து அந்த வில்லனால இருந்துகிட்டே இருக்கும். அதாவது சாட்சி சொல்லிற போதோன்னு நினச்சி கொல்றதுக்கு துடிப்பாங்க. அப்போ சத்யராஜ் மட்டையாயிருவார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வில்லன் வந்து தேடி கண்டுபிடிச்சிருவான். அந்த இடத்த கண்டுபிடிச்சிருவான். உள்ளே வரதுக்கு ட்ரை பண்ணுவான். அந்த குழந்தை வந்து துடிக்கும். லாலா, லாலா, லாலான்னு சொல்லி எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கு. அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா நிச்சயம் தெரியும். ஆனால் அவர் எந்திரிக்கவே மாட்டார். சுத்தமாக மட்டையாயிருவார். கடைசி செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வில்லன் வந்து உள்ள குச்சியை வச்சு நோண்டி தால்லாம் தொறந்துட்டு உள்ளே வந்து குழந்தை எடுக்க போகிற நேரத்தில் எதோச்சியா முழிச்சிருவார். முழிச்சு அடித்து பிடிச்சி சண்டை போட்டுட்டு குழந்தைய காப்பாற்றிடுவார். குழந்தைய காப்பாற்றின அந்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உணர்வார். பாட்டில் தூக்கி போட்டு உடச்சிட்டு, இந்த குடினால தான் இந்த குழந்தைய தொலைக்க தெரிஞ்சோம் அப்படின்ட்டு விட்டுருவார். கடைசி வரைக்கும் குடிக்க மாட்டார். குடிக்கிறதுக்கான ஒரு நிர்பந்தம் வரப்போ கூட குடிக்காமையே இருந்து அந்த கதை முடியும். நல்லபடியாக சுபமாக முடியும். ரொம்ப ரொம்ப பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும். இது கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா குடித்தவர் விட்டுட்டாரு, நல்லாயிட்டாரு அப்படின்னு இருக்குல்ல. ஆனால் கடைசி வரைக்கும் குடித்து மோசமான கதையும் இருக்குது. அதே 90ஸ்க்கு முன்னாடி இருக்க படத்தில் பார்த்திங்கன்னா, நான் குடித்து கொண்டே இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு படம். தேங்காய் சீனிவாசன் ஹீரோவாக இருப்பார். கேஆர் விஜயா அவங்க ஒய்ஃபாக இருப்பாங்க. மிகப்பெரிய நிலச்சுவாந்தார் வந்து எப்படி குடித்து வீணாக போகிறாருன்னு ஒரு கதை வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, சிந்து பைரவின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான படம், கே பாலச்சந்தரோட படம். அதில் பார்த்திங்கன்னா, அவர் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாட்டு கலைஞனாக இருப்பார். அவர் புகழின் உச்சத்தில் இருப்பார். ஆனால் அந்த குடி வந்து என்ன படுத்தும் அப்படின்னு சொல்லி எப்படி அவரை கஷ்டப்படுத்தி கொண்டு வரும், எப்படி குப்பையில் தள்ளும் அப்படின்னு ஒரு சாதாரண ஒரு கட்டிங்காக வேண்டி அவர் வந்து குத்துப்பாட்டெலாம் பாடுவார். அப்படிலாம் கொண்டு வரும்னு பார்க்கலாம். ஸோ அப்போது இது ஏன் இப்போது மாஸ்டர் விஜய் நடித்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அதே மாதிரி தான் அவர் குடிக்க அடிமையாயிருவார். அந்த 2 பிள்ளைங்க, அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேர் வந்து ஒரு பிரச்சனையில் மாட்டியிருப்பாங்க. கால் பண்ணுவாங்க. அவர் மட்டையாயிரனால எடுக்க மாட்டார். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கஷ்டம் நேரிடும். அப்போது வந்து முடிவெடுப்பார், இனிமேல் நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு. ஸோ இது மாதிரி சந்தோஷமான கதைகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து குடிக்கவே மாட்டார். அப்புறம் வில்லன்லாம் ரிவெஞ்ச் எடுப்பார். அதெல்லாம் ரைட்டு. ஆனால் நிஜ வாழ்க்கையில் அப்படி இருக்குதா? $1,000,000 கொஸ்டின். இது ஒன் வே டிராஃபிக் உள்ளே நுழைஞ்சது தான், திரும்பி வந்ததா சரித்திரமே இல்லை. அப்படி இருக்குதுன்னாக்கா நம்ம வந்து என்ன சொல்ல வேண்டியது, ஒரு ஒரு மிக அரிய இனம் அப்படின்னு அர்த்தம். குடியை மீண்டு வந்து அதில் இருக்கிற இனம்னு அர்த்தம். நிறைய பேருக்கு தோணும், நான் வந்து சோசியல் ட்ரிங்கர் அப்படியே எப்பயாவது குடிப்பேன், இதில் என்ன பெரிய பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு. ஆனால் அப்படி ஸ்டார்ட் பண்ணவங்க தான், ஒளிஞ்சு ஊருக்கு ஒளிஞ்சு குடித்தவங்க தான், யாருக்கு தெரிஞ்சால் அசிங்கமாயிருமோ அப்படின்னு சொல்லி, கேவலமாயிருமே அப்படின்னு சொல்லி பயந்தவங்க தான் வெறும் பீர் மட்டும் கொஞ்சோன்னு குடிச்சிக்கலாம், யாருக்கு தெரியக்கூடாது, ஊருக்கு தெரியாமல் குடிக்கணும்னு நினச்சவங்க தான் இன்றைக்கி தேதியில் ரோட்டில் வேஸ்ட்டை வந்து படுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க கூட அப்படி தான் இருந்தவங்க தான். ஸோ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டு மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. அதுக்கப்புறம் எதுவுமே நம்மகிட்ட இல்லவே இல்லை. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறவங்க கூட பார்த்திங்கன்னா, நமக்கு என்ன வந்தது, நம்ம தான் சோசியல் ட்ரிங்கராச்சு, நம்ம தான் கண்ட்ரோலில் இருக்கமே, நம்ம கையில் தான் ஃபுல் கண்ட்ரோல் இருக்குதே அப்படின்லாம் தோணும். தோணுனா தான் நீங்கள் குடியாரனே அர்த்தம். பாருங்கள், இந்த டே 1 இருக்கு இல்லையா, டே 1ல் நம்ம உள்ளே குடிக்கலாமா வேணாமா, சரி கொஞ்சோன்னு குடிச்சு பார்ப்போம், இன்றைக்கி விட்டுட்டு ஒரு ஃபன் தானே, பண்ணோம், டூருக்கு வந்தோம், இப்படியே குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சி குடித்தவங்க ஸ்கூல் பசங்களாகட்டும், காலேஜ் பசங்களாகட்டும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் எத்தனை பேர் வந்து அதோடு விட்டுட்டு போனாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். அந்த டே 1லே வந்து பார்த்திங்கன்னா, அவங்க ஒரு கன்சென்ட் லெட்டர், இந்த ஆப்ரேஷன் லெட்டருக்குலாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கன்சென்ட் லெட்டர் எழுதி கையில் வாங்குவாங்க, இந்த இறப்பு நடந்தால் அதுக்கு முழு பொறுப்பு நானே ஏற்றுக்கொள்கிறேன், அந்த தான் பண்ணியிருக்கிறோன்னு அர்த்தம். அந்த கன்சென்ட் லெட்டரில் கையெழுத்து போட்டாச்சு, இறந்தால் இல்லை, இறந்தே தீரணும்னு அர்த்தம். அந்த டே 1ல் அவர் வந்து ஒரு கன்வேயர் பெல்ட்டில் ஏறி உட்கார வச்சுருவாங்க. உட்கார வச்சு ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க. இந்த பெல்ட்டு மெல்ல போகலாம், ஸ்பீடாக போகலாம், ஆனால் எங்கே தான் போய் சேரும், சேர வேண்டிய இடத்துக்கு சேர்ந்தே தீரும். அவங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து எத்தனையோ அடிக்ஷன் இருக்குது. சிகரெட் அடிக்ஷன் தான், புகையிலை அடிக்ஷன் தான், பான் பராக் அடிக்ஷன் தான், எத்தனையோ அடிக்ஷன் தான் இருக்குது. ஆனால் அதெல்லாம் செய்யாத ஒரு மகா மோசமான விளைவை அதிகப்படியான சதவீதத்தில் ஏற்படுத்துதுன்னு கேட்டிங்கன்னா ஆல்கஹால். 90% பேர் வந்து நிச்சயம் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லலாம். புள்ளி வர சொல்லுது ஏதாவது ரூபத்தில். சரி, அது மிச்ச 10 பேருக்கு வந்து மறைமுகமாக ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்குமே ஒழிஞ்சு பாதிப்பு இல்லாமல் இருக்கவே இருக்காது. 1, 2 நீங்கள் உதாரணம் சொல்ல, எங்கள் தாத்தாலாம் இருந்தார், 80 வயசு வரைக்கும் இருந்தார், 70 வயசு இருந்தார், நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல் இருந்தால் இன்னும் கூட அதிகமாக இருந்திருக்கலாம்.
அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். கேரக்டரே மாறும். பாருங்கள், குடிக்கிறவனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு குணம் ஒன்று வரும். குடிக்கிறவர்களின் குணமாற்றங்கள் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, பொய் சொல்ல ஆரம்பிச்சிருப்பான், திருடுறதுக்கு ஆரம்பிச்சிருப்பான், நியாயத்தை விற்கிறதுக்கு ஆரம்பிச்சிருப்பான், ஏமாத்துறதுக்கு ஆரம்பிச்சிருப்பான், துரோகம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருப்பான். யார் யாருக்குன்னு போட்டுங்க. ஒரு உதாரணத்துக்கு தொழில் அப்படின்னா முதலாளிக்கு ஏமாற்ற பார்ப்பான், அந்த ரகசியங்களை யாருக்காவது சொல்கிறதுக்கு பார்ப்பான், அல்லது கொண்டு போய் பக்கத்தில் விற்கிறது பார்ப்பான், மார்க்கெட்டையே தூக்கி விற்கிறதுக்கு பார்ப்பான். எதுக்காண்டி? இந்த குவார்ட்டருக்காண்டி. மனைவி கிட்ட எல்லாமே துரோகம் தான், பேரில் தான் இருக்கும். இன்னொரு பெண்ணோட பழகிட்டு இல்லைன்னு சொல்கிற மாதிரி நடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். நகையை கொண்டு போய் அடை வைக்கிறேன்னு சொல்லிட்டு விற்கிறதாகட்டும். இப்படி துரோகம் பண்ணுறதுக்கெலாம் தயங்காது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பெரிய ஜம்பம் பேசும், பயங்கர திமிர் பேசும். அப்படி குணமே இல்லாத நல்ல இயல்பில் இருக்க பையன்தான் அந்த ஜம்பம் பேசுகிற ஒரு ஆளாக மாறிடுவான். பயங்கர ஈகோஸ்டிக்காக இருப்பாங்க. அவங்க ஈகோக்கு அளவே இருக்காது. அதெல்லாம் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த மற்ற க்ரைம்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க துணிஞ்ச ஒரு மனிதனாக மாறிடுவாங்க.